திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் அருள்மிகு பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் பனையபுரம் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த தலத்தில் ஒரு சிறப்பு இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த தலம் பனைமரம் 5 தலங்களில் தல விருட்சமாக இருக்குது. அதில் ஒரு தலம் இந்த பனையபுரம். இதுக்கு திருப்புறவார் பனங்காட்டூர் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த தலத்துக்கு தேவார பாடல் பெற்ற தலத்தில் இது ஒரு தலம். திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் இது. இதில் இன்னொன்று என்னென்னா, சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடைக்கலம் புகுந்த அந்த புறாவை காத்ததற்காக தன்னுடைய கண்ணை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இறைவன் அந்த மன்னனுடைய கடமை உணர்வை அறிஞ்சு காட்சி அளித்து இழந்த கண்களை மீண்டும் இங்கே அருளியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. அதனால் இந்த தலத்து இறைவனுக்கு கண் பறித்து அருளிய கடவுள் என பெயர் ஏற்பட்டது. அதனால் கண் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த தலத்தில் வழிபட்டால் அந்த கண் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அது இல்லாமல் கண் பார்வைக்கான எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இங்கே தக்கன் வேள்வி செய்யும்போது எல்லா தேவர்களும் வழிபடும்போது அவன் இந்த வேள்வியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் சூரியனுக்கும் அவரோட ஒளியை இழந்தார். அப்போ சூரியன் பல தலங்களில் சென்று வழிபட்டு அவருடைய ஒளியை திருப்பும் கேட்டார். அந்த மாதிரி சூரியன் வழிபட்ட தலத்தில் இந்த தலமும் ஒரு தலம். அதேமாதிரி சித்திரை மாதம் முதல் 7 நாள் பார்த்திங்கன்னா சூரியனோட கதிரொளி சுவாமி மேலே படும், அடுத்தது அம்பாள் மேலே படும். இது 7 நாளுக்கு இருக்கும். அம்பாலும் கிழக்கு நோக்கி தான் அங்கே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்களே, அந்த நாயன்மார்களில் திருநீலகண்டர் நம்மளுக்கு தெரியும். அவர் மனைவியோட அந்த இருவரும் சேர்ந்து அந்த தடியை பிடிச்சி தான் குளத்தில் இறங்கி சத்தியம் பண்ண சொல்வார் சாமி. அந்த திருவோடு அவர் எடுக்கலை அப்படின்னு. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா எந்த கோவிலையும் இருக்காது இந்த அமைப்பு. இங்கே திருநீலகண்டர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து இருவருமாக அந்த தண்டினை பிடித்தவாறே கைகூப்பி நிற்கும் அமைப்பு இங்கே ஒரு சிறப்பு சொல்லலாம். அது அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. இந்த தலத்து இறைவனுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பாக்கியம், திருமணம் எதுனாலும் இங்கே வேண்டிக்கிட்டா நடக்குதுன்னுவாங்க. முக்கியமாக கண் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இங்கே தொழுது சாமியோட அருளை பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.